ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு சென்ட் பண்ண கிஃப்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது ப்ரமோஷனுக்கான வீடியோ இல்லவே இல்லை. நீங்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம யாருக்குள்ளதையும் ப்ரமோட் பண்ணுறது நம்மளோட வேலை இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சின்ன ஹெல்ப் தான் நம்ம பண்ணுறோம். அதுவும் உண்மையாக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களால வெளியே வர முடியலை. ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் நிறைய இந்த மாதிரி டிஃபிகல்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபிகல்ட்ஸ் இருக்காது. அந்த டைமில் நம்ம கொஞ்சம் அவங்கள தூக்கி விட்டோம்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணி பார்த்து அது ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். இது எல்லாமே அவங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தது தான். பாடி வேக்ஸ் பவுடர், சாஃப்ரான் சோப்பு, ஹெர்பல் ஹேர் ஆயில், லிப் பாம், இந்த மாதிரி நிறைய பொருள் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லை, இவங்க பேஜில் இதை மாதிரி இன்னும் நிறையா பொருட்கள் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நலங்கு மாவு, குளியல் சோப்பு, ஏபிசி மால்ட்டு, இந்த மாதிரி ராகி மால்ட்டு, இது சாக்கோ ராகி மால்ட்டு, பயோட்டின் பவுடர். நான் அவங்ககிட்ட பயோட்டின் பவுடர், ராகி மால்ட் ரெண்டுமே அவங்ககிட்ட நான் வாங்கியிருக்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோடய பாப்பாக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே பெஸ்ட்டாக அதில் அவுட்புட் கிடச்சிது. மோஸ்ட்டாக நீங்களே வீட்டில் இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இலந்தப்பழ வடை, இலந்தப்பழ அடை, அதிரசம் எல்லாமே அவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லாயிருந்து. 90s கிட்ஸோட ஃபேவரெட்டு கேண்டி தான் இது. உங்களுக்கும் இதை டேஸ்ட் பண்ணணும் அப்படி விரும்புனீங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பயோட்டின் பவுடர், மால்ட்டு எல்லாமே நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அப்படி முடியலை, அதாவது நானுமே முன்னால் ரெடி பண்ணியிருக்கிறேன், பாப்பாவுக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ என்னோடய ஒர்க்கு அதிகமாக இருக்கிறதுனால பாப்பாவை அந்த அளவுக்கு கேர் பண்ண முடியலைங்கிறதுக்காக இவங்ககிட்ட நான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட வாங்க. ஏன்னா இவங்க ரெடி பண்ணுறது எல்லாமே நம்ம எப்படி பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களுமே பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக, எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இந்த ப்ராடக்டெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தோன்னா ஒரே வார்த்தையில் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது நிறைய பேரோட வழக்கமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட பேஜை செக் பண்ணி பாருங்கள். இவங்க நிறைய ஆஃபருமே அப்பப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. ஏற்கனவே 1 மந்த்துக்கு முன்னால் நினைக்கிறேன் அவங்க கிவ் அவே கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஷிப்பிங்லேயுமே டிஸ்கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆஃபர் அப்பப்போ அவங்க பேஜில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்ஸ்டாவில் நீங்கள் ஹவுஸ் ஆஃப் ஹெர்பு அப்படிங்கிற பேஜில் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களோட எல்லா ப்ராடக்ட், அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அவங்க இந்த மாதிரி மால்ட் எல்லாமே எந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க அப்படி ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க ரீல்ஸாக. அதை கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஹோப் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் இல்லை, என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பண்ணுற சின்ன சப்போர்ட். தேங்க்யூ.